வட இந்தியாவை சேர்ந்தவர்கள், நார்த் இந்தியன்ஸ். அப்போ அவங்க வந்து மிகவும் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலை இங்கே கொண்டு வந்து உருவாக்கி இடங்கள் ஃபுல்லாக அவங்க இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வடக்கன்குளம்னு ஒரு ஊர் உண்டு. வடக்கன்குளம் ஒரு ஃபேமஸான ஊர். அந்த ஊரில் பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் உருவான ஊர். ஆனால் இன்னைக்கு அந்த வடக்கன்குளம் அந்த பகுதியில் ஃபுல்லாகவே வடக்கன்ஸ் குளமாகி போச்சு. இந்த இடங்களை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தவிர வேறு யாருக்கும் பதிவு செஞ்சு கொடுத்துருக்க கூடாது, வட மாநிலத்தவர்களுக்கு கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி அரசு ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்திருந்தால் பாதிப்பு மக்களுக்கு வந்திருக்காது. அப்பாவி மக்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிற மக்கள், ஒரு ஏக்கரே 25,000 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிறேன்னா அவனோட குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்குங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? நிலமா இருந்தது, நிலமும் போச்சு. சரி, அங்கே வேலையாவது கிடைக்கும்னு நினைச்சா வேலையும் போச்சு, வாழ்வாதாரமே போயிடுச்சு. அப்போ இதை வந்து இந்த ஆட்சி காலத்தில் அதிகப்படுத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சரி பண்ண வேண்டிய வேலையை செய்யலாம் இல்லையா? அதை ஏன் செய்ய மாட்டேங்காங்க? டெல்டா பகுதியில் விவசாய சிறப்பு பொருளாதார மண்டலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்குனாங்க. அவர் மண்ணின் மைந்தர், அந்த விவசாயத்தை காப்பாற்றுங்கிற எண்ணம் இருக்கு. அந்த விவசாயத்துடைய பலன் என்னன்றது அவருக்கு தெரியும். இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் ஏற்றது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில். அதற்கு ஆதரவு நின்றது திமுக. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். அவரிடம் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலவி வரும் ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனை குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக யூடியூப்லலாம் நான் பார்த்தேன். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அந்த பகுதியிலையும் அதை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்கள்லையும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக 2 பிரச்சனைகள் ஆக்சுவலி சொல்லப்படுது. அதில் ரொம்ப சிவியராக சொல்லப்படுவது இந்த காற்றாலை விவகாரம் அப்படிங்கிறது. கடந்த காலங்களை விட அதிகமாக காற்றாலைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதன் மூலமாக அந்த காற்றாலை நிறுவப்பட்டிருக்கிற நிலங்கள் எல்லாம் தனியார் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்போ விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு. நிலங்களினுடைய விலைன்றது தாறுமாறாக எகிரிருச்சு. பறவைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இது மாதிரி ஏகப்பட்ட சூழலியல் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது அங்கே? நீங்கள் அந்த பகுதியிலேருந்து வர்றதுனால கேட்குறேன். அதாவது மகேந்திரகிரி மலை, அந்த சாரல், பனங்குடி, வள்ளியூர் இந்த பகுதியிலெல்லாம் காற்று வந்து நல்லா வர்றதுனால காற்றாடி தொழில் வந்து அங்கே வருது. அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல சின்ன சின்னதாக வரும்போது அங்கங்கே ஒன்று வரும்போது நம்மளாம் பார்க்குறோம், சரி நம்ம பகுதியில் ஒரு தொழில் வந்திருக்கு, தொழிலே இல்லாத ஒரு தொகுதி, மாவட்டம். அப்படி போய் சின்ன சின்ன விவசாய பூமியாக இருந்தாலும் கூட தொழில் இல்லாத ஒரு மாவட்டம், வளர்ச்சியான மாவட்டம் அப்படிங்கிற வகையில் மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி விவசாயம் நல்லபடியாக இருந்துச்சு. விவசாயம் ஓரளவுக்கு தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தண்ணீர் பிரச்சனைகள் வந்து தாமிரபரணி, கருமணியாறு, நம்பியாறு கூட்டு குடிநீர் திட்டமே கொண்டு வரணுங்கிறதுக்காக பல ஆண்டுகளாக 25 வருஷத்துக்கு மேலே மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அது முற்றிலும் முழுமையாக நிறைவேற பெறலை. இந்த 3 ஆறையும் இணைத்தால் ஓரளவுக்கு விவசாயம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து, விவசாயிகளுடைய எண்ணம். அதை இவங்க செய்யாமல் இப்போ இந்த காற்றாடிகள் வரும்போது என்ன போகுதுன்னா, அந்த பகுதியில் உள்ள ஒரு வார்டு உறுப்பினருக்கோ, கவுன்சிலருக்கோ, இல்லை பஞ்சாயத்து தலைவருக்கோ, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கமிஷனாகவோ கையூட்டாகவோ அவர்கள் பெற்றுக்கொண்டு அதிக அளவில் இந்த பகுதியில் வந்து காற்றாலையை கொண்டு வர்றது வந்துட்டாங்க. இதில் என்ன பாதிக்கப்பட்டது யாருன்னா, தொழில் இல்லாமல், விவசாயம் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 7 ஏக்கர் இருக்குது, விவசாயம் பண்ணல, அங்கே நான் குடியும் இருக்கல, ஊருக்குள்ளே இருக்கேன், அந்த இடம் சும்மாவே கிடக்கு. அப்போ வந்து ஒருத்தர் கேட்காங்க, ஏக்கர் 25,000 ரூபாய் கொடுங்கன்னா கொடுத்துருவோம். பக்கத்து வீட்டுக்காரன் 10 ஏக்கர் 25,000 ரூபாய் கொடுத்துட்டான், எதிர்த்த வீட்டுக்காரன் 25,000 ரூபாய் கொடுத்துட்டான், உங்கள் இடத்த கொடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாரும் கொடுத்து ஏமாந்து போனார்கள். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தொழில் ஆரம்பிக்கல, சின்ன சின்னதாக வரும்போது நாங்களாம் ஆர்வமாக இருக்கோங்களே, அந்த பகுதி மக்கள் வந்து நம்ம பகுதியில் ஒரு காற்றாடி தொழில் வந்துச்சு, அதனால அப்போதைக்கு வரப்போற பாதிப்புகள் என்னன்னு தெரியாது. தெரியாமல் காற்றாடிகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பகுதி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் இருக்கும். தொழிலே இல்லாத ஒரு ஏரியாவுக்கு ஒரு புதுசாக வரும்போது அதில் ஒரு வாட்ச்மேனாகவோ இல்லாத ஒரு
இது பண்ணுற ஆப்ரேட்டராகவோ ஏதோ ஒரு வகையில் வேலை கிடைக்குங்கிற எண்ணத்தில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சு 2 பேருக்கோ 3 பேருக்கோ வேலை கிடைக்குங்கிற எண்ணத்தில் நம்ம மக்கள் இடத்த கொடுத்துட்டாங்க. அதோடைய பாதிப்பு தெரியாமல் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பாதிப்பு அப்படின்னு பார்த்தா அந்த தொழில் வரைக்கும் ஓகே. ஆனால் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் யார்? அந்த தொழிலால் நிலங்களை இழந்தது யார்? அந்த நிலை இழந்ததுனால அந்த மாவட்டத்துடைய விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதுதான் இப்போதைய பிரச்சனை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கர் 25,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலங்கள்லாம் இன்றைக்கி 25 லட்சம் ரூபாயிலேருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் விற்பனை போகுது. அப்போது அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஏமாந்து போன மக்களுடைய நிலைமை என்னென்னு யோசிச்சு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, வாங்கினவர்கள்லாம் இப்போ நம்ம ஊருக்காரன் வாங்கியிருக்கான், நம்ம சொந்தக்காரன் வாங்கியிருக்கான், இல்லை நம்ம பக்கத்து தெருவில் வாங்கியிருக்காரு, பக்கத்து ஊருக்காரர் வாங்கியிருக்காருன்னா ஓரளவுக்கு ஒரு திருப்தி பட்டுக்கலாம். சரி, நம்ம ஏரியா நம்ம இடத்த நம்ம அன்றைக்கி கொடுத்தோம், அதை வச்சு நம்ம சொந்தக்காரனோ நம்ம பக்கத்து ஊருக்காரனோ பயனடைஞ்சிருக்கான்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் வாங்கியவர்கள் எல்லாருமே வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர்கள், நார்த் இந்தியன்ஸ். அப்போது அவங்க வந்து மிகவும் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலை இங்கே கொண்டு வந்து உருவாக்கி இடங்கள் ஃபுல்லாக அவங்க இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வடக்கன்குளம்னு ஒரு ஊர் உண்டு. வடக்கன்குளம் ஒரு ஃபேமஸான ஊர். அந்த ஊரில் பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் உருவான ஊர். ஆனால் இன்றைக்கி அந்த வடக்கன்குளம் அந்த பகுதியில் ஃபுல்லாகவே வடக்கன்ஸ் குளமாக ஆகி போச்சு. வடக்கன்குளம் ஊர் பேர். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? இடங்கள் எல்லாமே வட இந்தியர்களுடைய பேரில் விற்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் உருவாகி போச்சு. அதுக்கு இந்த இதில் முக்கியமாக இதில் சட்டப்படி பார்த்தாலும் கூட உங்களோட அனுமதியோடு தானே நிலங்கள் விற்கப்பட்டிருக்கு. விற்கும் போதெல்லாம் தெரியாதா அவங்க வந்து வடவர்கள் அப்படின்னு சொல்லி? விற்றதுக்கப்புறம் இல்லை இப்படியான ஒரு வளர்ச்சிலாம் அடைஞ்சு இப்படி ஒரு நிலையை எட்டினதுக்கப்புறம் திரும்ப அந்த நிலங்கள் விட்டுட்டோன்ற மாதிரி, இல்லை இதை ஒரு பிரச்சனையாக ஒரு கிளப்புறதுன்றத ஒரு சட்டம் எப்படி பார்க்குன்ற இல்லை, இது ஒரு பிரச்சனையாக கிளப்பலை. அதாவது அன்றைய சூழலில் இந்த மாதிரியான தொழில்களை இங்கே கொண்டு வரும்போதே இந்த இடங்களை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரை தவிர வேறு யாருக்கும் பதிவு செஞ்சு கொடுத்துருக்கக்கூடாது, வட மாநிலத்தவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்திருந்தால் பாதிப்பு மக்களுக்கு வந்திருக்காது. அப்பாவி மக்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கிற மக்கள், ஒரு ஏக்கரே 25,000 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கிறேன்னா அவனோட குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்திருக்குங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ வந்து இது பாதிப்பு இல்லையாங்கிறத தாண்டி அவன் அன்னைக்கு வந்து வயிற்று பொழப்பிற்காக தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லை தன்னுடைய மகனை வந்து ஒரு இன்ஜினியர் படிக்க வைக்கணும், அந்த மாதிரி எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை விற்றுருப்பாங்களே தவிர தன்னோட உயிருக்கு மேலே நசிக்கக்கூடிய இடத்த எப்படி விற்பாங்க? அவன் உயிர் போகக்கூடிய சூழல் தானே அதை விற்றுருப்பான். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படியான ஒரு சூழலில் தான் விற்றாங்க. மற்றபடிக்கு இப்போ அவங்க சண்டை போடுறது வந்து நம்ம பகுதியுடைய விவசாயம் போயிடுச்சு, நம்மளுடைய மண்வளம் கெட்டு போச்சு, நமக்கு எந்த வித வேலை வாய்ப்பும் கிடையாது. இல்லை, இப்போ கேட்குற விஷயன்றது இப்போ அந்த இடத்துல திரும்பவும் விவசாய நிலமாக அதை மாற்றணுன்றதான் கேட்குறாங்களா? ஆமாம், விவசாயம் சார்ந்த நிலங்கள் ஏற்கனவே அந்த 3 நதிகள் இணைப்பு திட்டம் நிறைவேற்றினா விவசாயம் நடக்கும். விவசாயங்கள் அதிகம் வரும்போது கொஞ்சம் செழிப்பாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இல்லையா? அதிக அளவில் காத்தாடி வந்து புற்றுசெல் போல் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? அது நம்ம ஊருக்காரங்க, நம்ம மாநிலத்துக்காரங்க இந்த தொழிலை பண்ணால் பரவாயில்ல. யாரோ ஒருவன் சம்பாரிச்சுட்டு போகிறதுக்கு நம்மலாம் இடத்த கொடுத்துட்டு இழந்து நிற்கிறோமேன்ற ஒரு வருத்தமும் வேதனையும் தானே அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் மாநில அரசை நீங்கள் எந்த வகையில் பார்க்குறீங்க? மாநில அரசினுடைய செயல்பாடுகளை இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மாநில அரசை பொறுத்தளவுக்கு இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கு தான் இருக்குது. ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் இன்றைக்கி வந்து அதிக அளவில், இப்போ முந்தி ஓரளவுக்கு இருந்த லிமிடேஷன் தான் இன்றைக்கி ரொம்ப மோசமான சூழல் போய் அந்த பகுதியில் பறவைகள் கூட நடமாட முடியாத அளவிற்கு இருக்கிறதாக நம்ம நீங்கள் நிகழ்வில் பார்த்துருப்பீங்க. குறைஞ்சிருக்குன்றாங்க. ஆமாம், குறைஞ்சிருக்கல. ஒரு கிட்டத்தட்ட 90% இல்லை. இத்தனைக்கும் பக்கத்தில் வந்து களக்காடுலாம் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், இந்த சைடில் களக்காடு பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போது மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய அரசு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தப்பு தானே? இல்லை, ஆனால் இந்த விஷயத்தில் வெளியிலேருந்து பார்க்குறப்ப நான்லாம் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் பார்க்குறேன்னா யதார்த்தமாக கேட்குற ஒரு விஷயம், காற்றாலை அப்படிங்கிறது வந்து தேவையான ஒரு விஷயம் தானே. ஏன்னா மின்சாரம்ன்றதே மக்களுடைய அடிப்படை தேவையால் ஒன்றாயிருச்சு. அப்படி இருக்கும்போது அது சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் எடுக்கிற முறைகளில் காற்றாலை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால உலக நாடுகளையும் கூட காற்றாலை மின்சாரத்தில் அதிக கவனம் செலுத்தும் போது இங்கேயும் காற்றாலை தேவை தானே, அதனால இருக்கிறதுல என்ன தப்புன்னு தானே கேட்பாங்க. இல்லைண்ணே, இப்போ நீங்கள் விவசாயம் முக்கியமா மின்சாரம் முக்கியமானு பார்த்தா உங்களுக்கு விவசாயம் முக்கியமா மின்சாரம் முக்கியமா? மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளில் மின் தகடில், அதாவது சூரிய வெப்பத்தில் வரக்கூடிய அந்த மின்சார தேவையை ஈஸியாக பூர்த்தி பண்ணிடலாம். ரெண்டாவது, கடல் வந்து நமக்கு 3 பக்கமும் இருக்குது. கடல் நீர்லேருந்து மின்சாரம் எடுக்கிற திட்டத்தை செயல்படுத்தினா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது.
அதிக அளவுக்கு கொண்டு போயிடலாம். இது மக்கள் வாழக்கூடிய பகுதி. இது வந்து ஒரு காட்டு பகுதியில் இருக்குது, மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இருக்குது, இல்லை மக்கள் நடமாட்டம் இல்லாத மலைப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரி. இது வந்து மக்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள். இந்த ஊரை சுற்றி இந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தங்கள் வைத்திருந்த சொத்துக்களையும் இழந்து நடுத்தருவில் நிற்கும்போது இதை எதிர்க்கின்ற ஒரு மனப்பான்மை இயற்கையில் உருவாகிறது. ரெண்டாவது, அங்கே வேலை கிடைக்கும்னு நினைச்சிருக்கு, வேலையும் வட இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்காங்களே தவிர இங்கே தமிழர்களுக்கும் இங்கே உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கும் வேலைகள் எதுவும் கொடுக்கல. நிலமா இருந்தது, நிலமும் போச்சு. சரி, அங்கே வேலையாவது கிடைக்கும்னு நினைச்சா வேலையும் போச்சு, வாழ்வாதாரமே போயிடுச்சு. அப்போ இதை வந்து இந்த ஆட்சி காலத்தில் அதிகப்படுத்துறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சரி பண்ண வேண்டிய வேலையை செய்யலாம் இல்லையா? அதை ஏன் செய்ய மாட்டேங்காங்க? இப்போ இதில் தயாரிக்கிற மின்சாரம்லாம் தமிழக அரசுக்கு தான் போகுதா? அந்த தமிழக அரசின் மூலம் தமிழக மக்கள் தான் பயனடைகிறாங்களா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சில மாதிரி பழைய கதையில் சொல்லுவாங்க, ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு வீட்டை பழி கொடுக்குறது தப்பு இல்லைன்னு. அப்போ தமிழ்நாடு முழுவதும் மின் தேவையை வந்து சரி செய்கிற அளவிற்கு இந்த காற்றாலை மின்சாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களெல்லாம் தியாகம் பண்ணலாம். ஆனால் வரக்கூடிய அந்த மின்சாரத்தை வைத்து வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் யார்? அந்த முதலாளிகள் யார்? இப்போ தமிழக அரசு சிறப்பு திட்டம் கொண்டு வந்து காற்றாலை மின்சாரம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நீங்கள் சொல்கிறது சரி. இதில் பயனடைகிறது எல்லாமே பெரும் முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சில்லறை தொழிலை செய்யக்கூடிய வணிகர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன தயாரிப்பு நிறுவனங்கள் மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனி இங்கே வரும்போது 200 மில்லி என்ன ரேட்டுக்கு விற்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தால் சுதேசி பொருட்கள், நம்ம இந்தியா தயாரிப்புகள், தமிழர்களுடைய தயாரிப்புகளுடைய நிலைமை இன்றைக்கி என்ன? கோல்ட் ஸ்பாட்டு, லிம்கா, சிட்ரா, தம்ஸ்அப் இதெல்லாம் நம்மளுடைய கம்பெனியாக இருந்துச்சு. கொக்கோ கோலா வரும்போது அதெல்லாம் போட்டியாக கம்பெனி இருக்கக்கூட அதெல்லாம் விலைக்கு வாங்கிடுறான். மக்களை முதல்ல ஏமாத்துறதுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்கான். இன்றைக்கி அதோட விலை எவ்வளவு? 15 ரூபா ஆகி போச்சு. அப்போ இதில் கூட இப்போ இந்த தொழிலில் இருந்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இருந்தாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருந்தான். இப்போ இன்றைக்கி அந்த தொழிலில் யார் இருக்கா? 10 பேர் கூட கிடையாது. ஏன்னா அவங்க கூட போட்டி போட முடியாது. இல்லைனா அந்த முதலாளிகள் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள், தமிழர்கள் அதிக சம்பளம் கேட்குறாங்க, வட மாநிலத்தவர்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்தாலே போதும், அதிக நேரம் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே. நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை இருந்தால் இந்த மாதிரியான சிந்தனை பெருமுதலாளிக்கு வந்திருக்காது. தமிழ்நாடு மக்கள் ஏமாந்த மக்கள், வந்தவரை வாழ வைக்கிற மக்கள், யார் வந்தாலும் அன்பாக சில நடித்து அவர்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்களில் இந்த மாதிரி பெருமுதலாளிகளும் நினைக்கிறதுல ஒன்றும் வியர்ப்பு இல்லையே. இதே வேலையை கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ, ஏன் நீங்கள் சொல்கிற பின்தங்கிய மாநிலமான சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பீகார்லேயோ இவங்க செஞ்சுருக்காங்களா? ஏன் செய்ய முடியல? அங்கெல்லாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஆமாம், அவங்க அங்கே ஆட்சி புரிபவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அவங்களுக்கு அந்த பகுதியில் என்ன பிரச்சனைன்றது தெரியும். டெல்டா பகுதியில் விவசாய சிறப்பு பொருளாதார மண்டலத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்குனாங்க. அவர் மண்ணின் மைந்தர், அந்த விவசாயத்தை காப்பாற்றுங்கிற எண்ணம் இருக்குது, அந்த விவசாயத்துடைய பலன் என்னன்றது அவருக்கு தெரியும். இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் ஏற்றது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில். அதற்கு ஆதரவாக நின்றது திமுக. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? வால்மார்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி திருவேற்காட்டில் கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு குடோன் வரும்போது அதை வந்து வரக்கூடாது, சட்டப்படி இது தவறாக வருகிறதுன்னு சொல்லி ஒரு புகார் மனு கமிஷன் ஆஃபீஸில் நான் கொடுத்தேன். உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து அதுக்கு வந்து சீல் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டிமார்ட்டு என்னென்னமோ கம்பெனி வாயில் நுழையாத பேரில் எத்தனை கம்பெனி இருக்குது புரியுது அவங்களுக்கு. அது இல்லாமல் ரிலையன்ஸு, டாட்டா போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம், குரோமா, ரிலையன்ஸு, ட்ரெண்டு, அது இதுன்னு சொல்லி வந்து தமிழகத்தில் உள்ள சிறு முதலாளிகளையெல்லாம் அழிச்சிட்டாங்களா இல்லையா? அப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இப்போதைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ராதாபுரம் பகுதி நிலவிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அங்கே மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தானே இப்போ பிரச்சனை. இத்தனைக்கும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, இதை தடுத்து நிறுத்தணும்
இதை தடுத்து நிறுத்தலாம் அடுத்த முறை திமுக வந்து இங்கே வெற்றி பெறாது, திமுகவை அந்த மக்கள் தோல்வியடை செய்வாங்க. அந்த மக்கள் உணர்வுபூர்வமான மக்கள், திமுக அதிமுக 2 கட்சியுமே தோக்கடிச்சு நான் சுயேட்சையாக இருக்கும்போது என்னை எம்எல்ஏ ஆக்கின மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் நாளைக்கு திமுக படுதோல்வி அடைவதற்கு காரணமாகிடக்கூடாது. என்னை வெற்றி பெற வைத்த அதே மக்கள் என்னை தோல்வி அடைவிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் மக்களுடைய பிரச்சனையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற வேலையை அவங்க செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படிங்கிறது மக்களுடைய பார்வை. அங்கே இருக்க திமுக ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இந்த விவகாரத்தில்? ஏன்னா மோரோவர் நாட் ஓன்லி இது மட்டும் கிடையாது, கூடவே வந்து அந்த கல்குவாரி பிரச்சனையும் வருது. இப்போ அந்த கல்குவாரி பிரச்சனையை கொஞ்சம் உற்று நோக்கும் போது எப்போவுமே கல்குவாரின்றது அந்தந்த லோக்கல் பகுதிகளில் இருக்கிறவங்க கையில் இருக்கும். ஏதாவது பிரச்சனைகள் எதுனாலும் அதை அங்கேயே பேசி முடிச்சுக்கப்படும். ஆனால் இப்போ வந்து எம்என்சி கம்பெனிஸ் வந்து அதை எடுக்கிறாங்க. இது மூலமாக வந்து நம்ம லோக்கல் மக்கள் அவங்களோட உரிமைகளை கூட கேட்டு பெற முடியாத சூழல் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த கல்குவாரி பிரச்சனைகள்லையும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஸோ லோக்கல் திமுக ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ வந்து சார், தமிழ்நாட்டில் வந்து 25 லட்சம் மக்கள் பனை தொழிலாளர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து பனையும் பனை சார்ந்த தொழிலையும் நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சு செயல்பட்டு இருந்தாங்க. கல்லுன்றது விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதை வைத்து அவருடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி இருக்கிறத விட கொஞ்சம் முன்னேறமாக இருக்கும். கல்லுன்றது போதைப் பொருள், கல் என்பது ஒரு கலப்படம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி 1984 காலகட்டங்களில் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சிகளில் தடை செய்யப்பட்டுச்சு. அவர் சுயநலம் இல்லாத சமயத்தில் ஒரு சில சாராய முதலாளிகளுடைய தூண்டுதல் பேரில் அதே ஃபார்முலா அப்படியே எப்படி வருது பாருங்கள். இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் இருந்துச்சு, கள்ளச்சாராயத்தையே கெமிக்கல் சாராயமாக மாற்றி தமிழ்நாடு அரசு ஒரு 6-7 பெருமுதலாளிகளிடம் அந்த கெமிக்கல் மதுபானத்தை கொள்முதல் பண்ணி தமிழக அரசு ரோட்டுக்கு தெரு வித்துட்டுருக்கு. இதில் பாதிக்கப்படுறது எல்லாமே முழுக்க தமிழர்கள், தமிழ் பெண்கள், தமிழ் குழந்தைகள், தமிழ் மக்கள் தான். அப்போ அவங்க எதனால் அதை செய்கிறாங்க? ஏன் கல்லுக்கு தடை? பீகாரில் பூரண மதுவிலக்கு இருக்குது, வெளிநாட்டு மதுபானத்துக்கு தடை, உள்நாட்டு மதுபானத்துக்கு தடை, சாராயத்துக்கு தடை, கல் மட்டும் எல்லோரும் வந்து பருகிக்கலாம். ஏன்னா இது உற்சாக பானம், இது மக்களுக்கு தேவையான பானம்னு சொல்லி, இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒரு பானம்னு சொல்லி எல்லாருக்கும் இது கொடுக்கலாம், விற்கலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? அதுக்கு மட்டும் தடை, கல்லுக்கு மட்டும் தடை, இது எல்லாத்துக்கும் இருக்குது. எதனால் இது நடக்குது? இவங்க 6-7 பெருமுதலாளியிடம் மொத்தமாக கமிஷனாகவோ கையூட்டாகவோ மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். அதில் மிகப்பெரிய அளவில் ஆட்சியாளர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்பட, அமைச்சர் பெருமக்கள் உள்பட, சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய அளவில் கையூட்டு பெற்றுக்கொள்ளலாம். கல் இறக்க அனுமதி கொடுத்தா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அதில் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 லட்சம் பேராச்சும் அந்த தொழிலை பண்ணுவாங்க, இல்லை ஒரு 3 லட்சம் பேராச்சும் பண்ணுவாங்க. 3 லட்சம் பேர்கிட்ட போய் யார்கிட்டையாவது நம்ம போய் கையூட்டு வாங்க முடியுமா? அப்படி வாங்கினா அது பெரிய தொகையாக உருவாகுமா? அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொழிலையே அழிச்சிட்டு டாஸ்மார்க் முதலாளிகிட்ட வாங்கினாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே வருது கல்குவாரிலையும். கல்குவாரி சின்ன முதலாளிகள் அவங்க ஒரு 5 பேருக்கு வேலை கொடுத்து 10 பேருக்கு வேலை கொடுத்து முறைப்படி லைசன்ஸ் பெற்று அவங்களால முடிஞ்சதை சின்னதாக செஞ்சிட்ருக்காங்க. அரசிடம் முறைப்படி அனுமதி பெற்று தான் செய்கிறாங்க. அதையே தான் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் எல்என்டி போன்ற கம்பெனிகள், கேரளாவில் உள்ள பல கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி இந்த சின்ன முதலாளிகளை ஒழித்து கட்டிவிட்டால் எப்படி குளிர்பான கடைகள்லாம் கொக்கோ கோலாவும் பெப்சியும் ஒழித்து கட்டிச்சோ, அந்த மாதிரி இந்த சின்ன முதலாளிகளை ஒழித்து கட்டிவிட்டால் நம்ம மிகப்பெரிய அளவில் லட்சம் கோடியாக கொள்ளையடிக்கலாம். அப்போ அதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஆட்கள் யார்? ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் சரியாக இருந்தாலோ ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தாலோ இது போன்ற நிலைமை நடக்குமா? நடக்காது. அப்போ மக்கள் அதிக அளவில் பயன்படக்கூடிய விஷயத்தை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் சின்ன முதலாளிகள் உருவாகிறத தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதி மக்கள் கிராமத்தில் ஏதோ ஒரு டெய்லி 1000 ரூபா 2000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களையும் காலி பண்ணுற விஷயமாக இது செய்கிறாங்க. குறிப்பிட்டு இப்போ ஒரு தமிழ் முதலாளி, ஒரு தமிழர், அவருடைய கல்குவாரி வண்டி போகுதுன்னு வச்சுங்க, அதை அதிகாரிகள் வழிமறித்து அது சரியில்லை இது சரியில்லை 10 லட்சம் கூட 20 லட்சம் கூடன்னு மிரட்டி அவர் அந்த தொழிலை விட்டு ஓட வைக்கிறாங்க. தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்காக செய்யக்கூடிய தொழிலிருந்து அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல் காரணமாக, நெருக்கடி காரணமாக அந்த தொழிலிருந்து அடித்து துரத்தப்படுறாங்க. அதே கார்ப்பரேட் முதலாளிகள், எல்என்டி போன்ற மிகப்பெரிய கோடீஸ்வர கம்பெனிகள் 10,000 கோடி 20,000 கோடி
தொழில் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வண்டி வந்தால் ராயல் சல்யூட் அடிச்சுட்டு மாதத்துக்கு இத்தனை லட்ச ரூபா கொடுத்துருங்க இல்லை இத்தனை கோடி ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லி பல்காக கட்டிங் வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க அந்த பகுதி மக்கள் வந்து கடுமையாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சமூக வலைதளங்கள் இது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக இருக்குது. அந்த பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் நேர்மையானவர் தூய்மையானவர்னா இதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கணும் இல்லையா? அதிகாரிகளை என்னங்க பண்ணுறீங்க? எதுக்கு வந்து சின்ன தொழிலாளர்களை வந்து கொடுமைப்படுத்துறீங்க, பெரிய முதலாளிகளுக்கு உதவியாக இருக்குன்னு கேட்டிருக்கணும் இல்லையா? அப்போ அரசியல்வாதிகள் யாருமே சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல இது எடுத்துக்காட்டுது. பாதிக்கப்படுறது எல்லாமே தமிழ் முதலாளிகளாக இருக்கிறதுனால வேற யாரும் அதுக்கு குரல் கொடுக்கல. இப்போ கல்லுக்கு தடையாகி அது சம்மந்தப்பட்டமான மக்கள் வருஷம் போராட்டம் பண்ணுறாங்க. கல் நீக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா கல் நல்லச்சாமி போன்றவர்களாம் தொடர்ந்து விழிப்புணர்வு கூட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? இது வரைக்கும் என் கல்லுக்கால தடை நீக்கலை. அதே மாதிரி தான் இந்த குவாரி தொழிலையும் சட்டப்படி செய்யக்கூடிய சின்ன முதலாளிகள், சின்ன குவாரி முதலாளிகள் அந்த தொழிலை விட்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள். இப்போ அறப்போர் இயக்கம்னு சொல்லி ஒரு அமைப்பு இதுக்காக போராடினது. அது வந்து சின்ன முதலாளிகள் எதிர்த்து போராடிச்சா இல்லை எல்என்டி போன்ற கம்பெனிகள் எதிர்த்து போராடிச்சா அது என்ன சொல்கிறாங்க? அந்த கம்பெனி மேலே குற்றச்சாட்டுனா கேரளாவில் உள்ள கனிம வள கொள்ளையர்கள் தூண்டுதல் பேரில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் சின்ன முதலாளிகளை பயமுறுத்தி இந்த தொழிலிருந்து துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறப்போர் இயக்கம் இப்படி செஞ்சுருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மை இல்லைன்றது அப்புறம். ஆனால் மக்களுடைய குற்றச்சாட்டு அவங்க ஆக்சுவலி ஊழலுக்கு எதிராக முறைகேடுகள் ஊழலுக்கு எதிராக இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக கனிமவள கொள்ளைக்கு எதிராக தானே பேசணும். எல்என்டி போன்ற கம்பெனிகளுக்கோ கேரளாவில் இருக்கிற கம்பெனிகளுக்கோ ஆதரவான நிலைப்பாடு பண்ணக்கூடாது இல்லையா? ஊழலுக்கு எதிராகனா டாஸ்மார்க்கில் நடக்காத ஊழலா இல்லை ஆற்றுமலை கொள்ளையில் நடக்காத ஊழலா? இன்றைக்கி அமைச்சர் வந்து நேரு அவர்கள் மேலே கூட ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கல்ல. எல்லா இடத்துலையும் தானே ஊழல் இருக்குது. ஊழலுக்காக எதிர்த்து போராடினா இப்போ நம்ம டெய்லி தான் 365 நாளும் போராடிட்டு தான் இருக்கணும். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற சமயம் இப்போது அந்த ராதாபுரம் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மக்களினுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்று தரும் வகையில் என்ன மாதிரியான நீங்கள் செயல்பாடுகள் அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் என்ன நடக்க அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணமான நாடார் சமுதாய மக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய தொகுதி ராதாபுரம் தொகுதி. நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் சபாநாயகராக இருக்கிறீர்கள், நாங்கள் ஓட்டு போட்டு தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். நாங்கள் ஓட்டு போட்டால்தான் மீண்டும் நீங்கள் இந்த பதவியில் இருக்க முடியும், வர முடியும். அப்போது எங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் செய்து கொடுத்தால் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் உண்மையாகவும் நன்றியோடும் இருக்கிறீர்கள் அர்த்தம். அப்போ அதை செய்ய தவறினால் வரக்கூடிய தேர்தலில் என்ன இருக்கும்? உங்களை தோற்கடிச்சிருப்பதை தவிர உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் என்கிற உறுதியை தவிர நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்களாம் சாமானிய மக்கள். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பவரு ஓட்டுச்சீட்டு மட்டும்தான். அப்போ அதை வச்சு தான் நாங்கள் இதை சரி பண்ணுவோமே தவிர இதற்கு மாற்ற அதிமுக வந்துட்டா அந்த பிரச்சனை சரியாயிடும். இல்லை அதிமுக எங்களுக்கு வந்து இப்போ கடுமையான கோபம். எங்களுடைய பகுதியில் எங்கள் மக்கள் நாங்கள் பாதிக்கப்படுறோம். அதை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய சபாநாயகரோ சரி பண்ணி கொடுக்கல. எல்லாமே அதிகாரிகள் முழுக்க இப்போ இவர் சபாநாயகர் சரியாக இருக்கிறார் அப்படின்னா எங்களை மிரட்டுற அதிகாரிகளை நேரம் மாற்றிருக்கணும் இல்லையா? அரசு அதிகாரிகள் எங்களுக்கு எதிராக இருக்காங்க. அப்போ ஆட்சியாளர்கள் அந்த கவனத்துக்கு கொண்டு போய் முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போய் தவறு செய்கிற அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, கையூட்டு வாங்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாது, குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடாது, ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதை செய்தால் இவர்கள் சரியானவர்கள் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கவங்களை பற்றி நம்ம பேசணுமா, ஆட்சியில் இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசணுமா? இன்னைக்கு சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இல்லை, அதுதான் நான் எப்படி கேட்குறேன்னா அதிமுக ஆட்சி வரும் பட்சத்தில் இதெல்லாம் சரி செய்யப்பட்டு விடும் நம்புறீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், அவங்க வந்து இப்போ இவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதை அவங்க சரி பண்ணலை. அப்போ புதுசாக ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோன்னு வச்சுக்குவோம். தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்துட்டால் அவங்க சரி செஞ்சிருவாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் அவங்களுக்கு ஆட்சி வாய்ப்பு வழங்கப்படுது மக்களால். இப்போ சரி பண்ணுவாங்க. ஏன்னா இதனால தான் நம்ம திமுக ஆட்சி இங்கே தோத்துச்சு, இந்த பிரச்சனையில தானே தோத்துது. அப்போ அதே தவிர அவங்க எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்க இல்லையா? ஒரு தவறு செய்ததுனால ஒருத்தரை வந்து ஆட்சியிலேருந்து தூக்குறோம், அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலை, வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அதே தவிர அப்புறம் அவர் செஞ்சாலும் அவருக்கு அதான நிலைமை. அப்போது அவர் சரியான அரசியலாக இருந்தால் மக்கள் பிரச்சனைக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து அதை தீர்த்து வைக்கிற வேலையை தானே அவர் பார்ப்பார்.
அதை செஞ்சதானே அவர் உண்மையான அரசியல்வாதி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தலும் வருகிறது, அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணப்படுமா அப்படின்றத பார்க்கலாம். அண்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றங்கள் வரட்டும் அப்படின்னு முன் வச்சுக்கலாம் கருத்து. தமிழக மக்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வரட்டும். எஸ், கண்டிப்பாக. இந்த கருத்துக்களை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கும் முன் வச்சுக்குவோம். அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.